தமிழம் கோடி பறக்குது. அந்த படம் பார்த்தேன். இந்த படம் தான் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு தோணும்ல. விஜய் வச்சே படம் பண்றாருன்னா நல்லாதான் இருப்பாரு. அதான் பாருங்க போய்க்கோ போய்க்கடா. ஸ்கூல்ல கட்டிட்டு போனது கரெக்டா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னா எனக்கு அந்த படம் தான் அப்படின்னு கேட்டா பில்டப் கொடுத்தா அவன் ஹீரோவா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி நீயும் உன் தம்பின்னா அடுத்து விஜய் வச்சு அவர் படம் பண்ண போறாரு. அந்த சீன்லாம் ஃபயர் இப்ப கூடாது. அவனுக்கு பரவாயில்ல போறதுதான் நல்ல மூவி. எனக்கு அவன் ஒண்ணுமே இல்லையே. அஜித் படம் போறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், நம்ம முக்கியம் படத்தை பாருடான். ஹாய் ப்ளூபர்ஸ், இன்னைக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மூவிஸ் பார்க்க போறோம். பை ஈச் ஆக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் உனக்கு எது தோணுது அந்த சொல்லிடு. எந்த லாங்குவேஜ்னாலும் சரி, அது தமிழ் இங்கிலீஷ் எதுனாலும் உனக்கு இந்த படம் பார்த்தேன், இந்த படம் தான் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு தோணும்ல. எனக்கு இந்த படம் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு தோணும்ல. அது எனக்கு மலையாளத்துல அனார்கலி மூவி ரொம்ப ஃபேவரட் மூவி. பார்த்து ஏதாவது சொல்லு, எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. ஃபேவரட் மூவி அவ்வளோ முடிஞ்சு போச்சு. எங்க மேல சொல்ல ஒண்ணும் இல்லை. சொல்ல ஒண்ணும் இல்லை. பார்த்தா பாருங்க போய்க்கோ போய்க்கடா. நான் யோசிச்சேன் எனக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல எது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சப்போ எனக்கு தனி ஒரு ஞாபகம் வந்துச்சு. நம்ம ஸ்கூல்ல கட்டடிச்சுட்டு போனது. நம்ம காலேஜ்ல இருந்து லேப்டாப் வாங்க போனப்போ அப்ப எந்த எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம போனோம். ஒரு படம் எனக்கு தெரிஞ்சு எந்த எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம நம்ம போனோம்னா அதுல கடைசி வர அந்த பையன் வந்து ஜெயம் ரவின்னு அந்த சீனு போயிட்டு ராஜா என்கிட்ட சொல்றான், தைரன் வச்ச காரில பிறந்திருக்கா, பில்டப் கொடுத்தா அவன் ஹீரோவா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரியான பில்டப். சரியான பில்டப். அந்த படத்துக்கு போகும்போது எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம நம்ம ஃபர்ஸ்ட் போனோம். எந்த சுத்தமா ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்ல, படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனது. போனோடனே அது ஒரு பயங்கர இது. அதே மாதிரிதான் கைதியும் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்ல. கைதிக்கு அது எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. எனக்கு என்னன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னா எனக்கு அந்த படம் தான் அப்படின்னு கேட்டா தோணுச்சு. ஏன்னா எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை. சுத்தமா ஒரு படத்துக்கு பத்தி இது என்ன படம் என்ன கதைனே தெரியாது. நான் என்ன நினைச்சேன்னா அந்த கொலை பண்ண வந்துருவான், நாச கொலை பண்ணோன்னா இவன் தான் உள்ள போறான். அதுவுமே சொல்றான் இவன் ஏமாத்திடுவான், இவன் கெட்ட ஏமாத்திடுவான் அப்படின்னு. கடைசி அந்த இடத்துல ட்விஸ்ட் அடிச்சா பாத்தியா, ட்விஸ்ட் அடிச்சுட்டு நான் உள்ள போறேன் நீ பதவி ஏழு அடிமானா. அந்த சீன்லாம் ஃபயர். இப்ப கூட எனக்கு அந்த சீன்லாம் அந்த மொமெண்ட் வச்சு பார்த்தா அவ்வளவு ஃபயரா இருக்கு. சீன் ட்விஸ்ட் தான் படத்துல. சீன் எனக்கு அந்த சீன் ரொம்ப இதா இருந்துச்சு. ஏன்னா ஒரு நல்ல படத்துக்கு வந்துட்டோம். ஒரு படம் அனுப்பிச்சு ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். சூப்பர் படத்துக்கு நம்ம வந்திருக்கோம்டா அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்து அந்த செகண்ட்லயே. பாதி படத்துல லவ் சீன் எல்லாம் தூக்குனதுலாம் ரொம்பவே நல்ல விஷயம். முக்கியமா நயன்தாரா இருக்குமே ரொம்ப நல்ல விஷயம். நயன்தாரா இவ்வளவு அந்த ஹீரோ இன்னொருத்தி வருவா தெரியுமா, ஒரு ஃபாரின்ல இருந்து ஒருத்தி வந்திருப்பாள, அவன் கொண்டுட்டானோட எனக்கு ராஜாக்கெல்லாம் ரொம்ப வருத்தம். நயன்தாராவே கொண்டிருக்கலாம், அவளை போய் கொண்டுட்டானே அப்படின்ட்டு. அது நல்ல படம். வேற காதலும் கடந்து போகும். நம்ம போனதுல கடந்து போகும், இதுவும் கடந்து போகுமா, காதலும் கடந்து போகும் தான் டைட்டில். அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. நம்ம அடுத்து போனதுல அது ஒரு நல்ல படம். விஜய் சேதுபதியோட பெஸ்ட் மூவில அது ஒண்ணு. நாங்க எக்ஸெப்டே பண்ணல, ஆனா பசங்களா போய் என்ஜாய் பண்ண முடியல. ஓகே ஓகே சார், ஃபீல் அவுட் மூவி. நல்லா நல்ல படம். வேற உனக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை சொல்லு. என்ன அமைதியாயிட்டு நிறைய இருக்கு. எதை சொல்றது அடிக்கடி தேட்டர் போறோம். எதை சொல்றது ரீசன்ட் டைம்ல ஏதாவது பார்த்தா ஏதாவது ஒண்ணு ரொம்ப நாள் கழிச்சு சொல்லு. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுல ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி பார்த்த படம்னா சர்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் தியேட்டர்ல பாக்கல, இருந்தாலும் ஓகே நல்ல படம். கைதி சூப்பரா இருந்துச்சு. கைதி வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷனோட போனோம். எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இல்ல மச்சான். ஆக்சுவலா நீயும் உன் தம்பின்னா அடுத்து விஜய் வச்சு அவர் படம் பண்ண போறாரு லோகேஷ், வாங்க போவோம் அப்படின்னு கூப்பிட்டு போனீங்க. சரி போங்க, விஜய் வச்சே படம் பண்றாருன்னா நல்லாதான் இருப்பாரு அப்படின்ட்டு போய் உட்காந்து. ஆக்சுவலா அதுக்கப்புறம் அவர் பண்ண படமா மொக்கதான். கைதி ஒன் ஆஃப் த பெஸ்ட் அடிப்பாங்க. அதுக்கு வேற அது எப்படி நீ லோகேஷ் படத்தை நீ உட்காந்து சொல்லாம அப்படின்னு வர்றீங்க. அதுக்கு அடிக்க மாட்டாங்க. தமிழம் கோடி பறக்குது அந்த கேங் வந்து அடிக்கும். அவங்கதான் லோகேஷ் படத்தையும் மொக்க படம் சொல்லியா இருப்பாங்க, விஜய் படத்தை மொக்க படம் சொல்றேன் அடிக்க மாட்டாங்க. ஆமா, ஏன்னா அவங்களுக்கே தெரியும் ஓட்டு. ஆக்சுவலா அதுக்கப்புறம் நிறைய நல்ல படங்கள் பண்ணிருக்கிறாரு. படங்கள் நல்லாவும் இருந்துச்சு. படங்கள் நல்லா இருந்துச்சு. லியோ நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. மாஸ்டர் நல்லா. லியோ சரி சரி நல்ல மூவி தான். சரி நான் பேசக்கூடாது. அவனுக்கு பரவாயில்ல போறதுதான் நல்ல மூவி. எனக்கு ஒண்ணுமே இல்லையே. அஜித் கடைசியா படம்னா எனக்கு ஒண்ணு விடாம எல்லாமே தேட்டர் போயிருவோம். ஏன்னா அஜித் படம் சூப்பர் படம் அப்படின்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு என்ன அறிந்தால்தான் விசுவாசம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப என்டர்டைன்மெண்டா நாங்க பார்த்தது. அஜித் படம் போறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், விஜய் காசு போட்டு கூட்டு போவான். காசு போட்டு
அதனால அதனால அந்த படமும் நல்ல படமா நாங்க கன்சிடர் பண்ணிக்கிறோம், இல்லைன்னா வீடியோ போட மாட்டோம். சொல்லு ஓவையா சொல்லு. அஜித் படம் ரொம்ப லேட்டா வருது, அந்த ஒரு படத்துக்கு தான் இவன் காசு போடுறான், மத்த படத்துக்கு ஃபுல்லா எங்க கிட்ட டிண்ட்ரிங் அடிச்சிடுறான். சூர்யாவுக்கு வந்து 2 படம் வரல, நான் அவனை கூட்டு போச்சேன், நான் கூட்டா போறேன், அவனுக்கு தான் படமே வரல, எதுக்கு நான் கூட்டு போறேன்னு. படமே வரல, வந்தாலும் 2 வாரத்துல கூட்டு போன்னு சொன்னேன். இப்ப வரைக்கும் நம்ம டாபிக் மாதிரி வேலைக்கே பேசிட்டு இருக்கோம், லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மூவிஸ். லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மூவிஸ். சரி சொல்லு, வேற ஏதாவது ஹிந்தில உனக்கு இந்த இப்படி ஒரு படம் இருக்கும், இந்த படம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு ஏதாவது? ஹிந்தி வசனமா முக்கியம், படத்தை பாருடான்னு அது பார்த்த மலையாளத்துல தான் அப்படி. ஹிந்திலையும் நிறைய இருக்குது. ஹிந்தில அப்படி எந்த படம் நான் பார்க்கலையா? ஐயோ. வேற எண்டு கேம். எனக்கு ஹிந்தில எனக்கு ஷாருக்கான் படம்னா ராவன் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி குழந்தை மனசு கொண்டவங்களுக்கு அந்த படம் தான் ரொம்ப பிடிக்கும். நல்ல படம், அது சூப்பரா இருக்கும். சூப்பர் கேமிங் வேர்ல்ட பத்தி செமையா எடுத்திருப்பாங்க. அப்புறம் மலையாளத்துல அனார்கலி, நல்ல லவ் குட் ஃபீலிங் சூப்பரா இருக்கும். அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது, டக்கு டக்குன்னு வரல, ஒரு ஃப்ளோல வரல. நான் இதுக்குதான் அவனை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லி வச்சேன், இல்ல காலையில கூட நீ உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டா கூட 4 படம் பாத்துருக்கேன். காலையில உட்காந்து படம் பார்த்தேன். என்ன படம்? அதுவே VPN போட்டு பாத்திருக்கேன், லிங்க் அனுப்ப முடியாது. ஆக்சுவலா என்னன்னா தமிழ்ல நிறைய பிலிம்ஸ் இருக்கு. நிறைய பேருக்கு மகாநதி படத்தை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு, தலை வலிக்குது, ரொம்ப போரிங்கா லென்த்தா போதுமா. எனக்கெல்லாம் அந்த படம் ரொம்ப பிடிக்கும், நான் நிறைய தடவை பார்த்திருக்கிறேன். அப்புறம் அன்பே சிவம். ஒவ்வொரு ஹீரோவுக்கும் சொல்லு.